புதுச்சேரியில் பெய்த கனமழை காரணமாக 1000க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் நீரில் மூழ்கி உள்ளது. இது பற்றி அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது பற்றிய மேலும் கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் சல்மான் நேரலையில் இணைகிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் சல்மான், இது பற்றிய விவரங்களை பதிவு செய்யுங்க. பெஞ்சல் புயல் நேற்று இரவு புதுச்சேரி அருகே கரையை கடந்ததன் எதிரொலியாக புதுச்சேரி மாநிலத்தில் முழுவதிலுமாக நேற்று இரவு 12 மணி முதலாக 3 மணி வரைக்குமாக மிகப்பெரிய ஒரு அதிகனமழையானது பெய்திருக்கிறது. தொடர்ந்து காற்றுடன் கூடிய கனமழை பெய்த நிலையில் புதுச்சேரி மாநில பிரதான பகுதியாக இருக்கக்கூடிய ராஜராஜேஸ்வரி நகர், ரெயின்போ நகர், வள்ளலார் சாலை முழுவதிலுமாக தற்பொழுது அந்த ஒரு ஆறு போல காட்சியளிக்கக்கூடிய ஒரு நிலைதான் காணப்படுகிறது. நாம் பார்த்து கொண்டிருக்கிற பகுதி என்பது அந்த பிரதான சாலை பகுதி, அந்த வள்ளலார் சாலை என்று சொல்வார்கள். புதுச்சேரி மாநிலத்தில் இருக்கக்கூடிய பிரதான பகுதி. ஆனால் இந்த பகுதி என்பது தற்பொழுது நாம் நேரடியாகவே ஒளிப்பதிவாளர் சந்தானம் காட்டிக் கொண்டிருக்கிறார். அந்த பகுதி முழுமைக்குமாக ஒரு ஆறு போல முழுவதும் அந்த மழை நீரானது வெள்ளம் போல பெருக்கெடுத்து ஓடக்கூடிய ஒரு நிலைதான் காணப்படுகிறது. இந்த நேரத்தில் இந்த பகுதியில் இருந்து வெளியேறிய ஒரு பொதுமக்கள் அவர்கள் வெளியூர்களுக்கு சென்று விட்டு வீடுகளுக்கு திரும்பும்போது அவர்கள் வீடுகளுக்கு செல்ல முடியாத அளவிற்கான கழுத்தளவிற்காக அந்த பகுதி முழுவதிலுமாக தண்ணீர் சூழ்ந்துள்ள நிலையில் அவர்கள் மீண்டும் வேறு பகுதிகளுக்கு செல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதே போன்று இந்த ராஜராஜேஸ்வரி நகர், ரெயின்போ நகர் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான குடியிருப்புகள் முழுவதிலுமாகவே மழை நீரில் மூழ்கி இருக்கிறது. 2 தளம் இருக்கக்கூடிய வீடுகளில் முதல் தளம் முழுவதிலுமாகவே மழை நீர் சூழ்ந்திருக்கிறது. அதனால் அவர்கள் 2ஆம் தளத்தில் போய் அவர்கள் அமர்ந்து இருக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதில் காலை முதலாகவே அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் கூட கிடைக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. தற்பொழுது இந்த பகுதி என்பது ஒரு நேரடியாகவே பார்க்கலாம், முழுவதுமாகவே வெள்ள நீர் ஒரு பொருளை போட்டால் இழுத்து செல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு வாகனங்களை கூட இழுத்து செல்லக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய ஒரு வெள்ள பெருக்கெடுத்து ஓடக்கூடிய ஒரு பகுதியாக மாறி இருக்கின்றது. இந்த பகுதியில் மட்டும் ஒரு 1000க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் இருக்கக்கூடிய நிலையில் திடீரென நள்ளிரவில் பெய்த மழை காரணமாக தான் இவ்வளவு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த மக்கள் ஒரு கனமழை பெய்யும், ஆனால் இவ்வளவு பெரிய பாதிப்பு இருக்காது என்ற ஒரு நம்பிக்கையோடு இருந்த நிலையில் திடீரென இதுபோன்று ஒரு காட்டாற்று வெள்ளம் போல தெருக்களில் ஓடக்கூடிய ஒரு நிலை காணப்படுகிறது. அக்கா, நீங்கள் இப்போ எந்த ஊர்லேருந்து இந்த பகுதியில் தான் இருக்கீங்களா? வெங்கடேஷ் நகர் 5th கிராஸ் போகணும். இப்போ நாங்கள் ஊட்டி போயிட்டு வந்து பசங்களை கூப்பிட்டு தெரியாது எங்களுக்கு இப்படி சிச்சுவேஷன் தெரியாமல், இல்லை வேறு ஏதாவது பிளான் போட்டிருக்கலாம். வீட்டுக்கு உங்களால் ரீச் ஆக முடியலையா? ஆமாம், இப்போ மறுபடியும் சுற்றி அந்த ஜீவரக்குணம் வழியாக போகணும், தேட்டர் வழியாக போயிட்டு. நீங்கள் எவ்வளோ நேரமாக அந்த வீட்டுக்கு போகாமல் இந்த பக்கமே இருக்கிறீங்க? 1 ஹவருக்கு மேலே ஆச்சு. ஆட்டோ உள்ளே போகாதுன்னு அங்கேயே இறக்கி விட்டு போயிட்டாங்க லைன்லேயே. இப்போ நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு அந்த பாதை வேறு பாதையே கிடையாது? வேறு பாதையே இல்லை. அப்படி போனால் ரொம்ப தூரம் சுற்றி போகணும், ஈஸியாக வழியாக போகணும். ஒரு 4 கிலோமீட்டர் ஆகும் சுற்றி போகிறது. வெளியூர் போயிட்டு திரும்ப முடியாத நிலைமையில் நிற்கிறீங்க. ஆமாம். வீட்டில் தண்ணி இருக்குதா எதுவும் கேட்டிங்களா? ஃபோனில் இது தொடர்பு இல்லை, வீட்டில் யாரும் இல்லை. ஆமாம். தொடர்ச்சியாக நாம் பார்க்கலாம், இந்த பகுதியை ஒட்டி இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகள் வெளியூர்களுக்கு சென்றுவிட்டு வீடுகளுக்கு திரும்பும் பொழுது அந்த வீடுகளுக்கு கூட செல்ல முடியாத அளவிற்கான தொடர்ச்சியான ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்த மட்டிலும் இந்த கனமழையானது, காற்றுடன் கூடிய கனமழையால் பெய்திருக்கக்கூடிய வெள்ளமானது குடியிருப்பு வாசிகளை மிகப்பெரிய ஒரு கவலைக்கு ஆளாக்கி இருக்குது. நீங்கள் எந்த பகுதியிலேருந்து வர்றீங்க? கம்போட இருக்குது. வீடு கட்டிட்டு வந்து 52 வருஷம் ஆகுது. ஏற்கனவே எல்லாம் வயல்வெளியாக இருந்த இடம் இது. எல்லாம் பிளாட் போட்டு விற்றுட்டாங்க, எல்லோரும் வாங்கி வந்துட்டாங்க, எல்லோரும் வீடு கட்டிக்கின்னு எல்லாம் சௌகரியமாக இருக்காங்க. இந்த மழையை பொறுத்த வரைக்கும் இது எதிர்பாராது வந்துடுச்சு. இதை ஒரு பப்ளிக் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். இது எந்த கவர்மெண்ட்டாலையும் ஒன்றும் பண்ண முடியாது. நானாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இங்கே இருக்கிற ஒப்பனாரில் இருக்கிற தண்ணி ரொம்பி கடலில் போய் ஏற முடியல. கடலில் ஏற முடியாதனால தண்ணி இப்போ இங்கே தங்கி நிற்கிது. இதுக்கு நம்ம பொதுவாக பேசுகிறேன், நான் எந்த கவர்மெண்ட்டையும் யாரையும் ப்ளேம் பண்ண முடியாது. இப்போ இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் இப்போ என்ன நம்ம, ஏன்னா இரவோட இரவாக மழை பெய்கிறப்போ அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு பாதிப்பு இருக்குங்க? பாதிப்பு பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருமே ஏதோ மழை பெய்யுது, ஏதோ புயல் அடிக்குது, எப்பயுமே அது மேலே போயிடும், ஒரிசா போயிடும், லண்டன் போயிடும், ஜப்பான் போயிடும் யோசிச்சுன்னு இருக்கிறாங்க. ஆனால் இது எதிர்பாராத விதமாக மரக்காணம், கடப்பாக்கம், கூவத்தூர் அப்படின்னு பிளான் பண்ணது டப்புன்னு என்ன பண்ணிச்சு, பாண்டிக்கு வந்துடுச்சு. இதை பாண்டிச்சேரி மக்கள் என்ஜாய் பண்ணணும். இது ஒன்றுமே பண்ண முடியாது. இதை பாருங்கள், இப்போ நான் பால் வாங்க போகிறேன்,
நேற்று நான் என் பொழுதுக்கு பால் வாங்கலாம்னு நினச்சேன். ஆனால் எனக்கு சோம்பேறி தானே, நான் வாங்கலை. இப்போ பை தூக்கின்னு கட்டையை தூக்கின்னு போயின்னுக்கிறேன். கட்டை இருந்தால் தான் நடக்க முடிகிறேன். கட்டை இல்லைனாக்கா உள்ளே போனீங்கன்னாக்கா கழுத்தளவு தண்ணி இருக்குது. இழுக்குது. இழுக்கலை, உள்ளே போயிடுங்க. ஏன்னா போக டவுனு. இது கொஞ்சம் மேடான பகுதி. நேரடியாகவே அந்த பகுதி மக்கள்கிட்டே கேட்டிருக்கலாம். மேடான பகுதியிலே இது போன்ற ஒரு நிலைமை இருக்கிறது. இன்னும் தாழ்வான பகுதிகள், பின்னால் இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகள் முழுவதிலும் மிகுந்த ஒரு தாழ்வான பகுதியாக இருக்கிறது. எனவே அந்த பகுதியில் அந்த பகுதி மக்கள் வெளியேறுவதும், அதே போன்று இந்த பகுதியிலிருந்து அவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதும் என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகி இருக்கிறது. இதனால் வீடுகளுக்குள்ளே அவர்கள் முடங்கி இருக்கிறார்கள். ஆங்காங்கே இருக்கக்கூடிய அந்த கீழே இருக்கக்கூடிய தளத்தில் இருக்கக்கூடியவர்கள் மேல்புறத்தில் உள்ள வீடுகளில் அவர்கள் இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. இதனால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய முதியவர்கள், குழந்தைகள் அவர்களெல்லாம் வீடுகளுக்குள்ளே இருந்து வெளியே செல்ல முடியாது. அதாவது அவர்கள் போல அவர்களுடைய தெருக்களில் கூட நடக்க முடியாத அளவிற்கான முழுமையான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலைமையில்தான் இந்த பகுதி முழுவதுமாக ராஜராஜேஸ்வரி நகர், அதே போன்று ரெயின்போ நகர் முழுவதிலுமாக, வள்ளலார் சாலை முழுவதிலுமாக காற்றாற்று வெள்ளம் போல இந்த மழைநீரானது பெருக்கெடுத்து ஓட தொடங்கி இருக்கிறது. ஏற்கனவே அந்த புயல் என்பது பல்வேறு பகுதிகளில் கரையை கடக்கும் என ஒவ்வொரு வானிலை ஆய்வு மையமும் சொல்லப்பட்ட நிலையில் திடீரென எதிர்பாராத விதமாக பாண்டிச்சேரி அருகே கரையை கடக்க தொடங்கியதால் இதுபோன்ற மிகப்பெரிய ஒரு பாதிப்பை மக்கள் எதிர்பாராத நேரத்தில் ஏற்படுத்தி சென்று விட்டது. தொடர்ந்து கனமழைக்கான வாய்ப்புகளும் உள்ளதாகவும், தொடர்ந்து காற்றின் வேகமும் அதிகரித்து ஆங்காங்கே வீசக்கூடிய நிலையில் புதுச்சேரி மக்கள் ஒருவித அச்சத்தோடு இருக்கக்கூடிய ஒரு நிலை உருவாகி இருக்கிறது. ஜெயா, மழை காரணமாக பாதிக்கப்பட்ட புதுச்சேரியின் அவல நிலை குறித்தான விவரங்களோடு நேரலையில் இணைந்தமைக்கு நன்றி சல்மான்.